என்னென்ன பேக்கிங் நடந்துருக்கு? இப்போ முடவாட்டுக்கால் சூப் பவுடர் தான்ப்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட முடவாட்டுக்கால் சூப் பவுடர் இருக்குது, முருங்கைக்கீரை சூப் பவுடர் இருக்குது, அதுவும் இல்லாமல் மில்லட் சூப் இருக்குது. அதை நீங்கள் எந்த காய்கறியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த மில்லட் சூப் பேஸாக யூஸ் பண்ணி போட்டு சூப் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட இது குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, சாம்பார் தூள் இருக்குது, ரசப்பொடி கொல்லில் ரசப்பொடி இருக்குது, அப்புறம் இட்லி பொடி இருக்குது, பருப்பு பொடி இருக்குது, எள்ளு பொடி இருக்குது, இன்னும் 25 பொருள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட ஆர்டரை வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதெல்லாம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு அவங்களோட ரிவ்யூவை நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைகளுக்காக தான் மெயினாக செய்கிறோம். இப்போ ஒரு குழந்தையோட வீடியோவையுமே எனக்கு அனுப்பியிருக்காங்க. அக்கா எல்லாமே வந்துருச்சுக்கா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா லட்டுமே. அதில் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு லட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சா பப்பு? எப்படி இருந்துச்சு? இப்போ நீ சாப்பிட்டது எப்படி, நல்லா இருந்துச்சா இல்லையா அதை சொல்லு. எம்மியாக இருந்துச்சா? அப்படியா? நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நல்லதாக தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே சுத்தமானதாக தரமானதாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.